பேர கேட்டாலே சும்மா அதிருதுல. சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து மதுரைக்கு வந்து பயணம் வந்திருக்காரு. வந்த மனுஷன் பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள்லாம் வந்து மீட் பண்ணி பேசினாருங்க. இன்னைக்கு மதுரையில பாஜகவோட நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்துச்சு. இந்த ஒரு கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து மேடை ஏறும் போது அவரோட ஆதரவாளர்கள் மிகப்பெரிய கரகோஷத்தை வந்து எழுப்பி அவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பை கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வரவேற்பை வந்து கொடுத்தாங்க. அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பேசினாருங்க. அவர் பேசும்போது அண்ணாமலை ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தாங்க வந்து சொன்னாரு. உடனே வந்து அங்க சவுண்டை பார்க்கணும், கீழே உள்ள நிர்வாகிகள்லாம் வந்து பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை பேரை கேட்டவுடனே அப்படியே அரங்கமே அதிர்ந்து போச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். பயங்கரமா அவருக்கு வரவேற்பு கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து பார்த்தவொடனே அமித்ஷா அவர்களே வந்து ஒரு செகண்ட் அப்படியே நின்று சிரிச்சுட்டு தான் அடுத்து வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து கண்டினியூ பண்ணாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டத்துல பயங்கரமா சவுண்ட் வந்து இருந்துச்சுங்க. இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால அதிகமா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, பாத்தீங்களா என்னதான் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்புல இருந்து மாறினாலும் அவருக்கு இருக்கிற ஆதரவு மட்டும் மாறவே மாறாதுப்பா. நாங்க எப்பயுமே அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவை கரெக்டா வந்து கொடுப்போம். பாத்தீங்களா இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு பாத்தீங்களா அப்படின்னு இது மாதிரி சந்தோஷமா கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எழுந்த கரகோஷத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பாகுபலி படத்துல வந்து ஒரு சீன் வந்து வரும். அண்ணாமலை அவர்களுக்கு வரவேற்பு வந்து அப்படி. இப்ப இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் என்ன மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை எதிர்த்துட்டு வந்தவங்க ஒரு சில பேர் வேணும்னே வந்து கருத்தை வந்து பரப்புனாங்க. போச்சு அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை மதிக்கவே இல்லை, மதுரைக்கு வந்தாதான் வந்தாரு, அண்ணாமலை அவர்களை மீட் பண்ணி பேசவே இல்லை, அவரை தலைவர் பொறுப்புல வந்து மாத்தினவனே அண்ணாமலை அவர்களை அப்படியே பாஜக வந்து ஓரம் கட்டிட்டாங்க, இனிமேல் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு மவுசே இல்லை அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து ஊற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மூஞ்சிலாம் வந்து கரியா பூசுற மாதிரிதான். நாங்க எப்பயுமே அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை கரெக்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஏன்னா கூட்டணி அறிவிக்கும் போது கூட அமித்ஷா அவர்கள் பக்கத்துல அண்ணாமலை அவர்கள் தான் வந்திருந்தாரு. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து கரெக்டா வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. இப்ப இதுல வந்து பார்க்கும்போது என்ன வந்து தெரியுது, என்னதான் நாங்க அவரை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினாலும் அவருக்கு இருக்க வேண்டிய மரியாதை எப்பயுமே இருக்கும், அவருக்கு இருக்க வேண்டிய மவுசு எப்பயுமே இருக்கும் அப்படின்றதான் பாஜக ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன வந்து தோணுது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜகல வந்து யாருமே அசைக்கவே முடியாதுங்க. தமிழக அரசியல்ல அவர் எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு தலைவராக இருக்கும் போது நல்ல ஒரு அரசியல்வாதியா வந்திருந்தாரோ அதே மாதிரி இனிமேலும் ஒரு அசைக்க முடியாத சக்தியா தான் இருப்பார் அப்படின்னு வந்து நமக்கு வந்து கிளீனா வந்து புரியுது. இப்ப இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து வார் ரூம் வச்சிருக்காரு, அண்ணாமலை அவர்களுக்கு வார் ரூம் இருக்கு வார் ரூம் இருக்குன்னு சொல்றீங்களேப்பா, அண்ணாமலை அவர்களுக்கு வார் ரூம்லாம் இல்ல, அண்ணாமலை அவர்களுக்கு கட்சியே ஒரு வார் ரூமா தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாஜகவோட நிர்வாகிகள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.